1930 1950 வரையிலான காலகட்டம் நமக்கு சோப்பின் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சோப்பை பயன்படுத்துவதற்கான எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸை கம்பெனிகளே இப்போ அதை உருவாக்குனாங்க. ஹைஜீனை பற்றின கான்செப்டை விளம்பரங்கள் வழியாக சொல்ல ஆரம்பித்தது. அதை விட ரொம்ப முக்கியமானது லைஃப் பாய். அப்போ அந்த ஜேர்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. கையில் கிருமிகள் இருக்கும், உடம்புல கிருமிகள் இருக்கணும். அப்போ தான் அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சோ, கிருமி இருக்குது, அது நோயை உண்டாக்கிடும் அப்படிங்கிறப்ப நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த லைஃப் பாய் தான் அந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. லக்ஸ் மேலே ஒரு பயங்கரமான கிரேஸ் இருந்தது. அது ஒரு ப்ரீமியம் சோப் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சின்ன வயசுல தேட்டரில் நான் பார்த்துருக்கேன். அதில் சொல்லுவாங்க, சினிமா நட்சத்திரங்களின் அழகு சோப் அப்படிம்பாங்க. பெரும்பாலும் சினிமா ஹீரோயின்ஸ் தான் லக்ஸ் சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவங்களமா நம்மள அழகாகணும்டா, அப்பனா இந்த சோப் போட்டு குளிக்கணும்டாங்கிற மாதிரியான ஒரு பெனிட்ரேஷனை அவங்க உருவாக்குனாங்க. இது எப்போ ஆரம்பிச்சிச்சு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஏரியான்னு? அதுக்கு பிறகு 1970 பீக்னு சொல்லலாம். இந்தியாவில் வந்து சோப்போட மார்க்கெட் டியூ டு அவேர்னஸ், நெசசிட்டி, எக்ஸ்போஷர் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இதுதான் மெயின் ஏரியா. இந்த கோவிடுக்கு பிறகு இது ஒரு ஸ்பைக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மார்க்கெட்டை யாரும் உருவாக்கல. ஏன்னா அப்பெல்லாம் சோப்பில் கையை கழுவுங்க, சுத்தமாகணும், கிருமிகளை கொள்ளுங்க, இல்லாட்டி இது பரவும் அப்படின்னு பயம் வந்ததுனால போறப்பெல்லாம் கை கழுவ ஆரம்பிச்சாங்க. போறப்பெல்லாம் கையை கழுவி அந்த ஒரு பழக்கமும் ஹேபிட் அதிகமாகி இப்போ எக்கச்சக்கமாக சோப் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால இதோட மார்க்கெட் ரொம்ப பெருசு. குறிப்பாக இந்தியாவில் சோப் மார்க்கெட் ரொம்ப பெருசு. என்னதான் பாடி ஜெல்லு, ஷவர் ஜெல்லு இதெல்லாம் வந்துட்டாலும் கூட இன்னமும் இந்த பார் சோப்பு தான் இந்தியன் மார்க்கெட்ல 70% பீப்புள் பயன்படுத்துறாங்க.